good morning. Today's topic is about GST. So what is GST? Goods and Service Tax. Okay, so இது வந்துட்டு actually implemented எப்பன்னு பாத்தீங்கன்னா 2017. Okay, so it was brought by 101st Constitutional Amendment Act 2016. Okay, Constitutional Amendment Act 2016. Okay, so இப்போ இந்த goods and service taxன்றது ஏன் கொண்டு வந்தாங்க, எதுக்கு கொண்டு வந்தாங்க, யூசஸ் என்ன, challenges என்ன, ஓகே, ஸோ அது எல்லாமே பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்துட்டு எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா டு பிரிங் ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட். ஓகே, ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ், அதுக்காக கொண்டு வந்தது. ஓகேங்களா, ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ், இது மூணு இருக்கணுன்றதுக்காக கொண்டு வந்தது அந்த ஜிஎஸ்டி. ஓகே, ஸோ இட்ஸ் அ டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ். டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ். ஓகே, ஸோ அது என்ன டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ்? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை இன்ட்ரோ எழுதிட்டேன், அப்புறம் என்ன எழுதுங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஜிஎஸ்டி டேக்ஸ் 2017 கொண்டு வந்துச்சுன்னு சொன்னால், அப்போ அதுக்கு முன்னாடி என்ன டேக்ஸஸ் இருந்துச்சு? ஓகே, வி ஹேவ் லாட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ். ஓகேங்களா, சேல்ஸ் டேக்ஸ், வேட் டேக்ஸ், எக்ஸைஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் வந்துட்டு இருந்துச்சு, வெரைட்டிஸ் ஆஃப் டேக்ஸஸ். ஓகே, ஸோ இந்த ஜிஎஸ்டி என்ன பண்ணுது, இது எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒரு டாக்ஸேஷன் சிஸ்டம் கீழே கொண்டு வருது. இப்போ நீங்கள் வேட் டேக்ஸ் அதெல்லாம் சர்வீஸ் டேக்ஸ்லாம் பே பண்ண தேவை கிடையாது. ஸோ அதனால தான் நீங்கள் வந்துட்டு ஹோட்டல்ஸ்லாம் போனீங்க அப்படின்னா பில்லை வந்துட்டு செக் பண்ணி பாரு. இப்போ அதில் வந்துட்டு ஜிஎஸ்டி போக சர்வீஸ் டேக்ஸ்னு ஒன்று போட்டிருந்தாங்கன்னா அதுக்கான அமௌண்ட் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈவன் நவ் சில ஹோட்டல்ஸில் வந்துட்டு போடுவாங்க. ஓகேங்களா, ரெஸ்டாரண்ட்ஸில் நீங்கள் சாப்பிட போனீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸ்ன்னு தனியாக போடுவாங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நம்ம வந்துட்டு பேசலாம். இது வந்துட்டு நம்ம பே பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் ஏன் பே பண்ணணும்னு கேட்கலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ இந்த மாதிரி பழைய டேக்ஸஸ் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு இந்த ஜிஎஸ்டி வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஜிஎஸ்டியுடைய கோர் கான்செப்ட்ஸ் என்ன? ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, இட்ஸ் அ ஒன் டேக்ஸ். ஓகேங்களா, எல்லாத்தையுமே இட் பிரிட்ஜஸ் ஆல் த டேக்ஸஸ் அண்டர் இட். ஓகேங்களா, ஸோ சிங்கிள் டாக்ஸேஷன் சிஸ்டம் ஒன். தென் ஐடிசி, இன்புட் டேக்ஸ் கிரெடிட். ஓகே, இன்புட் டேக்ஸ் கிரெடிட். Okay, then value added tax. Value added tax. Value added tax. Then finally it's destination based tax. Okay, right. So இப்போ ஒன்றா பார்ப்போம். ஒன் டேக்ஸ்ன்றதை பார்த்தாச்சு. ஏன் ஒன் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம், மற்றது எல்லாத்தையுமே மெர்ஜ் பண்ணதுனால அது சிங்கிள் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது ரெண்டையும் வந்துட்டு செப்பரேட்டாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு பஞ்சாப்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷர்ட் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா, அது சேர்ற இடம் எது, தமிழ்நாடுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ தமிழ்நாட்டில் இருக்க கன்சியூமர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, டேக்ஸ் பே பண்ணுறாங்க. ஸோ எந்த இடத்துல போய் அது சேருதோ, ஓகேங்களா, வேர் இட் மீட்ஸ் இஸ் டெஸ்டினேஷன் எண்ட். ஓகேங்களா, ஒன்லி தேர் வி ஆர் கோயிங் டு கலெக்ட் த டேக்ஸ். That's why it is known as destination tax. So producing statesல இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்காது, taxation கிடைக்காது, அவங்களுக்கு tax இல்லை. ஓகேங்களா, எண்ட் ஸ்டேட்ல இருந்தால் நம்மளுக்கு tax கிடைக்கும். மீன்ஸ் எண்ட் ஸ்டேட்டுக்கு ரெவென்யூ கிடைக்கும், ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸுக்கு ரெவென்யூ கிடைக்காது. இது வந்துட்டு ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் இந்த ஐடிசி வேல்யூ ஆடட் டேக்ஸ் இது என்னன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ளை செயின் எடுத்துப்போம். ஒரு மேனுஃபேக்சர் இருக்காரு, தென் ஹோல்சேலர், தென் ரீட்டைலர், then finally you have consumer. Okay, so இப்போ இந்த மேனுஃபேக்சர் வந்துட்டு இன்புட் வாங்குறாரு. ஓகே, let's assume like it's 100 rupees வச்சுக்கோங்க. ஓகேங்களா, so each stage you will have 10% GST. ஓகே, ஸோ இப்போ அவர் எவ்வளோ பே பண்ணுவார், 10 rupees வந்துட்டு ஜிஎஸ்டியாக வந்துட்டு அவர் பே பண்ணுவார். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு ஜிஎஸ்டி அவருக்கு. புரிஞ்சா, ரைட்? So or else you assume like here input he is not paying anything. ஓகேங்களா, ஸோ அந்த சிஸ்டம் ஃபுல்லாக பாருங்க, அப்புறம் புரியலன்னா கேளுங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவார், இது எல்லாத்தையும் வேல்யூ அடிஷன் பண்ணுறாரு. அது இதுன்னு பொருள்லாம் போட்டு ஒரு அரிசி வாங்குறாரு, அதை வந்துட்டு அட்லீஸ்ட் ரைஸ் மில் அரிச்சு மாவாக்குறாரு, ஏதோ சம்திங் ஹி இஸ் டூயிங். ஓகே, ஸோ இப்போ இவர் வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ அடிஷன் பண்ணிட்டார். இப்போ இந்த ப்ராடக்ட் அவர் விற்கிறப்ப சே he sells it for 200 rupees. ஓகே, ஸோ இப்போ இதோடைய 10% டேக்ஸ் என்னது,
20. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த 20 ருபீஸை இவர் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட விற்கிறப்ப அவர் வந்துட்டு 200 விற்கிறாரு. 200ல் இந்த 20 வந்துட்டு ஜிஎஸ்டி இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகும்னா இந்த 20 ஆக்சுவலாக யாருக்கு போக வேண்டியது? கவர்மெண்ட்டுக்கு. டேக்ஸ் வந்துட்டு 20%, 20 ருபீஸ் வருது. இந்த 20 ருபீஸ் யாருக்கு போகணும்? கவர்மெண்ட்டுக்கு போகணும் இல்லையா? ஸோ இப்போ இந்த 20 ருபீஸில் இவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு? 10 ருபீஸ் பே பண்ணிட்டார். புரிஞ்சா? ஸோ இந்த என்ன பண்ணுறோன்னா இந்த 10 ருபீஸில் 20லேருந்து 10 ருபீஸ் திரும்பவும் அவருக்கே கிரெடிட் ஆயிடுது. புரியலனாலும் பரவாயில்ல, அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே வாங்க. ஓகேவா? 20 ருபீஸில் 10 ருபீஸ் திரும்பவும் அவருக்கே கிரெடிட் ஆயிடுது. இப்போ 20ல் 10 போக நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு? 10. இது மட்டும்தான் இப்போ கவர்மெண்ட்டுக்கு போகும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இப்போ இவர் வந்துட்டு இதை 300 ருபீஸ்க்கு விற்கிறாருன்னு வச்சுப்போம். 250க்கு விற்கிறாருன்னு வச்சுப்போம். ஓகே. ஸோ இவர் வந்துட்டு 250க்கு விற்கிறார். இப்போ இதுக்கு வந்துட்டு 10% டேக்ஸ் எவ்வளோ வரும்? 25 ருபீஸ் வரும். 25 ருபீஸ் ஆக்சுவலாக கவர்மெண்ட்டுக்கு இந்த இடத்துல போக வேண்டியது இல்லையா? ஸோ இப்போ இவர் எவ்வளோ ஏற்கனவே ஜிஎஸ்டியாக பே பண்ணியிருக்காரு? 20 பே பண்ணிட்டார். அப்போ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் எவ்வளோ? 5. இந்த 5 மட்டும்தான் இப்போ கவர்மெண்ட்டுக்கு போகும். ஓகே. ஸோ சேம் நெக்ஸ்ட் என்ன ஆகும் உங்களுக்கு? ஒரு 300 ருபீஸ்க்கு விற்கிறாரு அப்படின்னா இப்போ 30 ருபீஸ் வந்துடும். இப்போ இந்த 30ல் என்ன பண்ணிடுவாரு? 25 வந்துட்டு அவர் எடுத்துட்டு ரிமைனிங் 5 மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு போகும். ஓகேவா? பட் அந்த 30 ருபீஸையுமே பே பண்ணுறது யாரு? கன்சியூமர்ஸ். புரிஞ்சா? இதுதான் இந்த சிஸ்டம். என்ன அப்படின்னா சிம்பிளாக நான் வந்துட்டு இன்புட் வாங்குறேன், வேல்யூ அடிஷன் பண்ணி அவுட்புட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இன்புட் வாங்குறப்ப நான் என்ன பண்ணியிருப்பேன்? பே பண்ணி தான் வாங்கியிருப்பேன். அப்போ நான் அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி அமௌண்ட் கொடுத்துருக்கேன். ரைட்டா? இந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன்? அடுத்த தடவை இன்னொருத்தவங்ககிட்ட இருந்து வாங்குறப்போ அதை நான் டேலி பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் வேல்யூ அடிஷன் பண்ணேன் இல்லையா? அந்த வேல்யூ அடிஷனுக்கு ஒரு டேக்ஸ் வரும்ல, அதை மட்டும்தான் என்ன பண்ண. ஏன்னா இப்போ நான் 100 ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு 200 ருபீஸ்க்கு நான் விற்கிறேன், 100 ருபீஸ் எக்ஸ்ட்ரா நான் விற்கிறேன். இப்போ இதுக்கு நான் டேக்ஸ் பே பண்ணும். ஓகேவா? அப்போ அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை மட்டும்தான் நான் என்ன பண்ணுறேன்? கவர்மெண்ட்டுக்கு தரேன். ஓகேவா? நான் இன்புட்டுக்கு போட்டதுக்கான டேக்ஸை நான் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு தரலை. மீன்ஸ் எனக்கு இன்புட் ரிட்டர்ன் வந்துடுது. என்னோட ப்ராஃபிட்டோடைய எனக்கு டேக்ஸ் என்ன வருதோ அதை மட்டும் தான் நான் கவர்மெண்ட்டுக்கு தரேன். புரிஞ்சா? இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் என்ன ஆகுது உங்களுக்கு? வேல்யூ அடிஷன் ஆக 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 உங்களுக்கு டேக்ஸ் என்ன ஆகுது? அந்த வேல்யூ அடிஷனுக்கு மட்டும்தான் டேக்ஸ் ஆகுது, இன்புட்டுக்கு டேக்ஸ் ஆகிறது கிடையாது. ஓகே, கிளியரா புரிஞ்சிச்சா? டவுட் இருக்கா ஏதாவது? திரும்ப சொல்லணுமா? அதாவது இப்போ உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு 100 ருபீஸ்க்கு ஒரு ப்ராடக்டை வாங்குறேன். ஓகேங்களா? வாங்கி அந்த ப்ராடக்டை இப்போ நான் வந்துட்டு அரிசி வந்துட்டு 100 ரூபாய்க்கு வாங்குறேன். இப்போ நான் அதை மாவாக்கி நான் விற்க போகிறேன். ஓகேங்களா? இப்போ நான் விற்கிறப்ப 200 ரூபாய்க்கு விற்கிறேன். ஓகே. ஸோ வாங்கினது எவ்வளோ? 100 ருபீஸ்க்கு. இப்போ நான் அந்த 100 ருபீஸ்க்கு வாங்கினப்ப நான் ஒரு டேக்ஸ் அமௌண்ட் பே பண்ணியிருப்பேனா? ரைட்டா? இப்போ அந்த டேக்ஸை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்? திரும்பவும் நான் என்ன பண்ணுறேன்? அதை பொருளை மாற்றி நான் திரும்பவும் விற்கிறேன். விற்கிறப்போ நான் என்ன பண்ணுறேன்? அந்த டேக்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரேட்டை அதிகமாக்கி நான் விற்பேன். புரிஞ்சா? அப்போ செகண்ட் பர்சனுக்கு விற்கிறப்போ என்ன ஆயிடுது? எனக்கு அந்த டேக்ஸ் அமௌண்ட்டு திருப்பி வந்துடுது. ஓகேவா? அப்போது நான் இங்கே போட்ட டேக்ஸை நான் இங்கேயும் வாங்கிடுறேன். இப்போ இன்கேஸ் இப்போ நம்ம இங்கே டேக்ஸ் வாங்கலைன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஜிஎஸ்டி வந்துட்டு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் அப்படின்னா நான் டேக்ஸ் ஏற்கனவே பே பண்ணிட்டேன். இப்போ எனக்கு ரிட்டர்ன் டேக்ஸ் வராது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் அதிகமாக அந்த ப்ராடக்டை நான் விற்பேன். புரிஞ்சா? இப்போ நான் வந்துட்டு 20 ரூபா நான் டேக்ஸ் பே பண்ணியிருந்தாலும் எனக்கு அந்த 20 ரூபா டேக்ஸ் திருப்பி வந்துடுது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? சரி, அதான் நம்ம பே பண்ணுற டேக்ஸ் அந்த பக்கம் நம்மளுக்கு வந்துடுதுல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறேன். டேக்ஸை வந்துட்டு அதிகமாக போடுறதில்ல. இப்போ நான் 20 ரூபா டேக்ஸ் இங்கே பே பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன நினைப்பேன்? கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ரிட்டர்ன் வராது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த விற்கிறதுல இன்னும் கொஞ்சம் அதிகமாக விற்று நான் அந்த டேக்ஸேஷன் அமௌண்ட்டையும் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைப்பேன். ரைட்டா? இதுதான் அந்த ப்ரொசீஜர். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? விற்கிறப்போ அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை வந்துட்டு கழிச்சிடுறோம். ஓகேங்களா? அப்போ ரிமைனிங் என்ன வருதோ அதை மட்டும் தான் என்ன பண்ணுறோம்? கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். ஓகே. 100 ரூபா ப்ராடக்ட்டுக்கு ஒரு 10 ரூபா டாக்ஸேஷன்னா 200 ரூபா ப்ராடக்ட்டுக்கு 20 ரூபா டாக்ஸேஷன் வருதா? அதில் 10 ரூபாயை நான் எடுத்துட்டு ரிமைனிங் 10 ரூபாய் வேல்யூ அடிஷன் பண்ண அந்த 100 ரூபாய்க்கு மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்? டேக்ஸ் பே பண்ண போகிறேன். இப்படியே ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே நம்ம பண்ணிகிட்டே வரோம். இது என்ன யூஸ் இதனால அப்படின்றத அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? இது ஆனால் ஒர்க்கிங் மெக்கானிசம் புரிஞ்சிருச்சுல? ஸோ இதுதான் இந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ன்றது. ஐடிசின்னு சொன்னாலே அந்த இன்புட் டேக்ஸ் கிரெடிட்ன்றது இதுதான். இப்போ நான் வந்துட்டு கொடுத்த டேக்ஸ் அமௌண்ட் என்ன ஆயிடுச்சு? திரும்பவும் எனக்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ இன்புட்டுக்கு நீங்கள் என்ன டேக்ஸ் வாங்குறீங்களோ, இப்போ இந்த ஹோல்சேலர் எடுத்துக்கோங்க,
ஹோல்சேலருக்கு இங்கே வாங்கினது இன்புட், அவர் விற்கிற அமௌண்ட் அவுட்புட். ஓகேங்களா? அப்போ வாங்குறப்ப அவர் வந்துட்டு 10 rupees டேக்ஸ் கொடுத்துருக்காரு, அந்த 10 rupees டேக்ஸ் அங்கே கழிச்சுக்கிறாரு. சாரி, இங்கே 20னா இங்கே வந்துட்டு அந்த 20 கழிச்சுக்கிறாரு. புரிஞ்சா? என்ன டேக்ஸ் இன்புட்டுக்கு வாங்குறாங்களோ அந்த டேக்ஸ் திரும்பவும் அவங்களுக்கு கிடைச்சிருது. அதுதான் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். அவுட்புட்டுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம். புரிஞ்சா? இது யாருன்னா ப்ரொடியூசர்ஸ், மேனுஃபேக்சரர்ஸ், அவங்களுக்கு சப்ளை செயினில் இருக்கிறது. கன்சியூமர்ஸாக இருந்தால் அந்த ஹோல் டேக்ஸ் ஆக்சுவலாக நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட், இப்போ இதை ஏன் வந்துட்டு கொண்டு வந்தாங்க, இப்போ ஏன் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்? இப்போ நம்ம என்ன சொன்ன பாயிண்ட்டு, ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் நம்மளுக்கு போகிறப்ப ரிட்டர்ன் நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டேக்ஸ் அமௌண்ட், ஐ மீன் அதிகமாக வந்துட்டு ப்ராஃபிட் மார்ஜின் வைப்போம் இல்லையா? ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரும், அப்புறம் எப்படி இப்போ மட்டும் ஜிஎஸ்டி போட்டதுக்கு அப்புறம் தான் எல்லா ப்ரைஸுமே ரைஸ் ஆச்சு அப்படின்லாம் இல்லையா? ஸோ அட்ரஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறோம், பண்ணிட்டு நம்மளுக்கு டேக்ஸ் வந்துட்டு ரிட்டர்ன் கிடைக்குது. ஸோ இதனால என்ன பண்ணிடுறோம் நம்ம, அதாவது ப்ரைஸஸ் வந்துட்டு ஸ்டெபிலைஸ் ஆகுது, ரொம்ப ஹை ப்ரைஸஸ் வைக்கிறது கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ், உங்களுக்கு வந்துட்டு வேற டேக்ஸஸ் இருக்கிறப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு காம்ப்ளியன்ஸ் பேர்டன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே டேக்ஸ் கட்டணும், அங்கே டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டு நிறைய டேக்ஸஸ் இருக்கும். ஸோ அந்த காம்ப்ளியன்ஸ் பேர்டன்ஸை வந்துட்டு என்ன பண்ணிடுது? ரெடியூஸ் பண்ணிடுது உங்களுக்கு. ஓகேவா? ஏன்னா ஒரே டேக்ஸ் தானே. ஓகே, தென் ஆஃப்டர் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் திஸ் ஆர் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ஹஸ் இன்க்ரீஸ்ட். ஓகே, ஸோ நிறைய பேர் பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, டக்குன்னு பிஸ்னஸ் ப்ராசஸிங் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எந்த அளவுக்கு கம்மியாக இருந்து ஈஸியாக குவிக்காக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியுது, ப்ராஃபிட் எடுக்க முடியுது, அது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இண்டெக்ஸில் வரும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இது வந்துட்டு ரேட்டிங் அதிகமாக இருக்குது, ரேங்கிங். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்ன ஆகுது? உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாயிட்டே போகுது இல்லையா? ஐ மீன் இன்டைரக்ட் டேக்ஸ், ஜிஎஸ்டி இல்லாமல் இருக்கிற டேக்ஸில் என்ன ஆகும்? அமௌண்ட் அதிகமாகும். ஓகேங்களா? இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு கவர்மெண்ட் கிடைக்கிற டேக்ஸ் நம்மளுக்கு இங்கே திருப்பி வராதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? டேக்ஸ் பே பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ வி ஆர் கோயிங் ஃபார் டேக்ஸ் இவேஷன்ஸ். ஓகே, ஸோ இது மூலமாக என்ன பண்ணுறோம்? நம்ம டேக்ஸ் இவேஷனை கம்மி பண்ணுறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் திங், இது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெஜிஸ்டர்டு ஃபர்மாக இருக்கணும் இல்லையா? ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டமில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும்? இதை கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதை நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? ஜிஎஸ்டி ஃபைலிங் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து அமௌண்ட் நம்ம ரிட்டர்ன் கிளைம் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது நீங்கள் பண்ணணும்னா நீங்கள் ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டம்குள்ளே இருக்கணும், ரெஜிஸ்டர்டு ஃபர்மாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைய அன்ஆர்கனைஸ்டு ஃபர்ம்ஸை வந்துட்டு ஆர்கனைஸ்டு ஃபர்ம்ஸாக கொண்டு வரோம். யூ ஆர் பிரிங்கிங் இட் இன் டு த ஃபார்மல் செக்டர். ஓகே, ஸோ தட் திங். நெக்ஸ்ட்டு, உங்களுக்கு என்ன ஆகுது? இதனால டேக்ஸ் எவேஷன் கம்மியாகுது. இப்போ நிறைய செக்டர்ஸ், இப்போ அன்ஆர்கனைஸ்டாக இருக்கிற நிறைய பேர் ஆர்கனைஸ்டாக உள்ளே வந்துட்டாங்க. இப்போ என்ன ஆகும்? கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ அதிகமாகும். ரைட்டா? டேக்ஸ் அப்போ நிறைய கலெக்ட் ஆகும். ஸோ யுவர் டேக்ஸ் பேஸ் இன்க்ரீசஸ், தென் யுவர் ரெவென்யூ ஆல்சோ இன்க்ரீசஸ். ஓகேங்களா? டேக்ஸ் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது, டேக்ஸ் பேஸ் வந்துட்டு ப்ராடன் ஆகுது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பாசிட்டிவ்ஸ். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், கன்சியூமர்ஸ் லைக் நம்மளுக்குமே என்ன பண்ணலாம்? டேக்ஸ் இப்படி தான் கலெக்ட் ஆகுதுன்றது புரிஞ்சுக்க முடியும், ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்றத என்ன பண்ணுறாங்க? தே ஹேவ் சிம்பிளிஃபைடு த சிஸ்டம். ஓகே, ஸோ இட் இஸ் அ சிம்பிள் சிஸ்டம் ஜிஎஸ்டின்றது. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு, இதில் என்னன்னா வந்துட்டு நம்மளுக்கு நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம நெகட்டிவ்ஸ் வந்துட்டு லாஸ்ட்டில் போய்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டைப்ஸ். வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி வி ஹேவ்? ஸோ டைப்ஸ் என்னென்ன இருக்கு? சிஜிஎஸ்டி, அந்த மாதிரி சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, இன்னொன்று ஐஜிஎஸ்டி. ஓகேங்களா? இன்னும் யூடிஜிஎஸ்டி, அது யூனியன் டெரிட்டரிக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த பிடிஎஃப்ல வந்துட்டு ஒரு நம்ம டேபிள் கொடுத்துருப்போம். ஓகேவா? யார் வந்துட்டு ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறா, அதை ஷேர் பண்ணுறான்னு சொல்லிட்டான். இப்போ சென்ட்ரல் அப்படின்னா சிஜிஎஸ்டினா உங்களுக்கு டேக்ஸில் வந்துட்டு எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டின்னு ரெண்டு இருக்கும். எஸ்ஜிஎஸ்டின்றது இட் வில் கோ டு ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ரீடைன் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த அமௌண்ட்டை, அவங்களே வச்சுப்பாங்க. பட் சிஜிஎஸ்டின்ற அமௌண்ட் எங்கே போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். அப்புறம் திரும்பவும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற அந்த டேக்ஸை வந்துட்டு டிவால்வ் பண்ணி அடுத்து திரும்பவும் அதை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டசன்ட் மீன் லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சிஜிஎஸ்டி பூரா போயிருதுன்னு அர்த்தம் இல்லை. திரும்பவும் அந்த அமௌண்ட் என்ன தான் பண்ணுவாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் தருவாங்க. ஓகே, ஸோ அது எப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஜிஎஸ்டி கவுன்சில் எடுக்கிற முடிவுகள். ஓகே, தட் ஒன் திங். Then next one you have slabs. Okay,
ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ percentage ஜிஎஸ்டி போடணும் அப்படின்றதான் இட்ஸ் கால்டு ஸ்லாப்ஸ். ஓகே, ஸோ யூ ஹேவ் 0%, 5%, 12%, 18%, 28%. Then you have SIS. Okay, so இந்த மாதிரி various tax slabs வந்துட்டு நம்மளுக்கு இருக்கு. Okay, so for 0% அப்படின்னா like very essential items like vegetables, fruits, இந்த மாதிரி ஐட்டம்ஸ். ஓகேங்களா, தென் 5%னா கொஞ்சம் மாஸ் கன்சம்ஷன்ஸா இருக்கக்கூடியது. ஓகே, தென் see lot of your products will come under this 12% and 18% குள்ள தான் நம்மளுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வரும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு அதிகமான உங்களுக்கு இன்கம்மே இந்த 2 டேக்ஸ் ஸ்லாப்ஸ்ல இருந்தா வரும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றாங்க, இப்போ வந்துட்டு இப்போ ஏன் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ கூடிய சீக்கிரத்தில் என்ன ஆக போகுது, we are going to have 56th கவுன்சிலிங் மீட்டிங். ஓகேங்களா, அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் வந்துட்டு நடக்க போகுது. ஓகேங்களா, ஸோ அந்த கவுன்சில் மீட்டிங்ல என்னென்ன டெசிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றது தான் நியூஸ் பேப்பர்ல வந்து டாபிக். ஓகேவா, ஸோ அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்து. ஓகே, ஸோ இந்த 2 பேஸ் வந்துட்டு இருக்கு. தென் திஸ் ஒன் இஸ் ஃபார் லக்ஸூரியஸ் ப்ராடக்ட்ஸ். 28 வந்துட்டு லக்ஸூரியஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கார். ஓகேங்களா, அந்த மாதிரி ரொம்ப லக்ஸூரியான ஐட்டம்ஸ். ஓகேங்களா, அண்ட் ஃபார் சின் குட்ஸ், அதாவது டொபாக்கோ கன்சம்ஷன், சிகரெட்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே எதில் வரும், இந்த 28%ல வரும். ஓகேங்களா, ஹை. ஸோ அதெல்லாமே என்னன்னு சொல்கிறோம் நம்ம, சின் குட்ஸ். ஓகேங்களா, சின் குட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, தென் செஸ். ஓகேங்களா, இந்த செஸ்ன்றது எது கூட போடுவாங்க அப்படின்னா இந்த 28 கூட தான் போடுவாங்க. ஓகேங்களா, 28% டாக்ஸேஷன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் கூட செஸ்ன்னு ஒரு அமௌண்ட் போடுவாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷன், வேல்யூ அடிஷன், நாட் வேல்யூ அடிஷன், எக்ஸ்ட்ரா ஒரு டாக்ஸ் மாதிரி போடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த செஸ் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் இருப்பாங்க இல்லையா, இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரெவென்யூ லாஸஸ் நடந்திருக்கும். ஸோ அந்த லாஸை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அந்த செஸ் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, ஸோ செஸ் வந்துட்டு 28% ப்ளஸ் செஸ் இருக்கும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட், இப்போ இந்த மீட்டிங்ல வந்துட்டு என்னெல்லாம் வந்துட்டு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் 12% டேக்ஸ் ஸ்லாப்ஸ்ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன்ஸ். ஓகே, லாட் ஆஃப் ஐடி சர்வீசஸ், இது எல்லாமே 12%ல வரும். ஸோ அந்த 12%ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை என்ன பண்ணணும், அதில் 12% அந்த கேட்டகரியை ரிமூவ் பண்ணிட்டு அந்த 12%ல இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை we have to place it under 5% or 18% அப்படின்னு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் திங். தென் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ். ஓகே, லைஃப் இன்சூரன்ஸ்ல இருக்க, ஹெல்த் இன்சூரன்ஸ். So all these insurance products are coming under 18% category. ஓகேங்களா, so we are aiming to move it to 0%. ஏன் அப்படின்னா to relieve for your health insurance. ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு ரொம்ப அதிகமான அமௌண்ட் பே பண்ற மாதிரி வரும் இல்லையா, ஸோ 0%க்கு அதை கொண்டு போகணும். ஓகே, தென் ட்ரோன்ஸ். ஓகேங்களா, ஸோ ட்ரோன்ஸ் வந்துட்டு 18% கேட்டகரியில இருக்கு. அதை வந்துட்டு அகைன் we have to move it for 5% category அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, then one more thing is you have inverted duty structure அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும். ஓகேங்களா, இன்வெர்டட். ஸோ இன்வெர்டட்னாலே ஸோ அது ரிவர்ஸ்ன்னு உங்களுக்கு புரிஞ்சிருது இல்லையா. ஸோ அது என்ன ரிவர்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ஜிஎஸ்டி பார்த்தோம்ல எப்படி போடுறோம்னு சொல்லிட்டு, இப்போ இன்புட் கம்மியாக இருந்து அவுட்புட் அதிகமாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆயிரும், உங்களுக்கு அவுட்புட் டேக்ஸ் இல்லை இல்லையா. ஸோ அப்போ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு என்ன பண்ணுறது. ஓகேங்களா, இன்புட் வந்துட்டு கம்மியாக இருந்து அவுட்புட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் கலெக்ட் ஆகாது பெருசாக. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லை ஹை டேக்ஸாக போகுதுன்னா என்ன பண்ணுறது. ஸோ இதுமே தான் இதை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இன்வெர்டட் டியூட்டி ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்ன பண்ணணும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸுக்கு அப்படின்னு. ஓகே, ஸோ இது எல்லாமே நெக்ஸ்ட் கவுன்சில் மீட்டிங்கில் வந்துட்டு நடக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ சொல்லுங்கள் இதோட நெகட்டிவ்ஸ் என்னவெல்லாம் இருக்கும். ஸோ ஜிஎஸ்டியோடைய சேலஞ்சஸ் ஆர் லிமிடேஷன்ஸ். So what are the limitations of GST? Limitations. Okay, so இப்போ நம்ம என்ன பண்றோம், if we need to file. ஓகேங்களா, ஸோ நம்மளா பண்ண முடியாது. ஓகே, we need a assistance, professional assistance வந்துட்டு உங்களுக்கு தேவை. இப்போ நிறைய சிஎஸ்க்கு வந்துட்டு நல்ல ஜாப் கிடைக்குது ரைட்டா. ஸோ ஒரு சின்ன ஃபார்மாக இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக என்னது இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவைப்படுது. ஓகேங்களா, ஸோ ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ் இஸ் இன் நீட். தட் இஸ் ஒன் திங். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் ஸ்லாப்ஸ்.
இல்லையா 5%, 18% டிஃப்ரெண்ட் ஸ்லாப்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஸ்லாப்ஸ் என்ன பண்ணுது உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸை கொண்டு வருது. ஓகே, ஸோ சில ப்ராடக்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்துட்டு இது இன்ட்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ப்ராடக்ட்ஸோட ரேட் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துருக்கும். ஓகேங்களா, அந்த ப்ராடக்ட்ஸோட ரேட் கம்மி ஆயிருந்துருக்கலாம் ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு அப்புறம். ஓகே, பட் ரொம்ப எசென்ஷியலான சில ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற, ஃபார் எக்ஸாம்பிள் சாக்லேட்டு, இதெல்லாம் வந்துட்டு நம்ம கேஷுவலாக சாப்பிட்றது தான். ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்துட்டு 18% கேட்டகரியில் வருது. ஓகேங்களா, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி கேட்டகரி லைக் 12% கேட்டகரியில் வருது. ஸோ உங்களுக்கு என்ன ஆகுது, நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் ஆக்சுவலாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஐட்டம்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ஐட்டம்ஸ்க்கு டாக்ஸேஷன் அதிகமாக இருக்குது. பட் ஹவு வி ஃபீல், என்னது இது ஒரு இந்த பேக்கெட்டுக்கு போய் இவ்வளோ ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேவா, ஸோ அதுதான். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதோட அமௌண்ட் கம்மியாக இருந்திருக்கும், அவங்க மார்ஜின் வச்சு விற்றுருப்பாங்க. அப்போ இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்துட்டு ஹெல்த்தியாக போகணுன்றதுக்காக இதை நம்ம இந்த கேட்டகரியில் கொண்டு வர்றப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு ஃபீலு அதிகமான ப்ரைஸுக்கு நம்ம எல்லாத்தையும் வாங்குற மாதிரி ஃபீல் வருது. ஓகேங்களா, இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். ஓகே, தென் ஜிஎஸ்டி கொண்டு வந்தப்ப, ஓகேங்களா, ஸோ ஆஃப்டர் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி வாட் ஹேப்பன், யூ ஹேவ் திஸ் லாட் ஆஃப் ஸ்லாப்ஸ். நோ, ஸோ இந்த ஸ்லாப்ல நம்மளுக்கு பர்டிகுலராக என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன ஃபுட்டு என்ன வெரைட்டிஸ் வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த டைமை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்துட்டு இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு ஒரு 5% ஜிஎஸ்டி அது கம்மியாக வரும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ப்ரைஸ் அதிகமாக்கி விற்றுருவாங்க. கேட்டால் என்ன சொல்லிடுவாங்க, இல்லை ஜிஎஸ்டி வந்ததுனால இப்படி ஆயிடுச்சும்பாங்க. ஸோ நம்மளுக்கும் அது என்னன்னு தெரியாது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டவங்களும் இருக்காங்க. ஓகே, தட் திங். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்லாப்ஸ் தட் டு பிரிங்ஸ் டிஃப்ரெண்ட் கன்ஃபியூஷன்ஸ் ஃபார் அஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனல் அசிஸ்டன்ஸ். தென் இம்ப்ளிமெண்டேஷன் சேலஞ்சஸ் இருந்துச்சு. இனிஷியலாக உங்களுக்கு என்னது கொண்டு வர்றப்ப கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்துச்சு, இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு. ஓகே, தென் ஸ்டேட்ஸுக்கு என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்துட்டு அட்டானமி இல்லை. ஃபர்ஸ்ட் இப்போ இந்த வேட் டேக்ஸ் சேல்ஸ் டேக்ஸ்லாம் என்னது ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன ஆகுது, அவங்களுக்கு அந்த ரெவென்யூ வந்துட்டு கட் ஆகிற மாதிரி தே வில் ஃபீல் இல்லையா. ஸோ வாட் தே வில் ஃபீல் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங், தே வில் ஃபீல் லைக் வி நீட் டு கோ ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு அசிஸ்டன்ஸ். எங்களுக்கு அமௌண்ட் கொடுங்க, எங்களுக்கு காசு வேணும் தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் நிற்கிற மாதிரி இருக்கு. ஸோ தே வில் ஃபீல் லைக் இட் இஸ் ரெடியூசிங் தயர் அட்டானமி. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்துட்டு டிஸ்அட்வான்டேஜஸ். தென் ஒன் மோர் திங் இஸ் யூ டோன்ட் ஹேவ் வாட் திங்ஸ் அண்டர் த லைக் யூ டோன்ட் ஹேவ் தீஸ் திங்ஸ் அண்டர் த ஜிஎஸ்டி. மெயினானது என்னென்ன, யூ டோன்ட் ஹேவ் ஆல்கஹால் அண்ட் யூ டோன்ட் ஹேவ் பெட்ரோல். இது ரெண்டுக்குமே ஜிஎஸ்டி கிடையாது. ஓகேங்களா, ஸோ இது ஏன் இந்த ரெண்டையுமே இது கீழே கொண்டு வரல, எனி கெஸஸ்? ஓகே, ஸோ போத் தீஸ் திங்ஸ் பிரிங் லாட் ஆஃப் ரெவென்யூ டு யுவர் கவர்மெண்ட். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே என்னது அதிகமான இன்கம் வந்துட்டு உங்கள் கவர்மெண்ட்டுக்கு தருது. ஓகே, so the thing is like it is bringing lot of income. So both central government state government ரெண்டு பேருமே அதில் கை வைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை. ஓகேங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதுல இருந்து நம்ம வந்துட்டு ஜிஎஸ்டி கொண்டு வந்தோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வில் கோ அகேன்ஸ்ட் இட் பிகாஸ் யூ ஆர் கெட்டிங் லாட் ஆஃப் இன்கம் ஃப்ரம் இட், ஹியூஜ் ரெவென்யூ. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆயிரும், தே வில் கம்ப்ளீட்லி அகைன்ஸ்ட் திஸ். ஸோ சுத்தத்துக்கே எதுவுமே இல்லாமல் போயிடும் இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, வி ஹேவ் லெஃப்ட் இட். ஓகே, ஸோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குமே கவர்மெண்ட்டுக்குமே எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லிட்டு ஒரு கலெக்ஷன் வந்துட்டு ரெவென்யூ கலெக்ஷன் வந்துட்டு போகுது அவங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ இது இல்லைன்னா என்ன வரும் உங்களுக்கு, சேல்ஸ் டேக் ரெவென்யூ லைக் எக்ஸைஸ் டியூட்டி இதெல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அப்போ அந்த எக்ஸைஸ் டியூட்டி வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஓகே, இன்கேஸ் இது இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ரெவென்யூ லாஸ் ஆகுது. ஓகே, ஸோ ஃபார் தீஸ் ரீசன்ஸ் தே ஹேவ் நாட் இன்க்ளூடட் திஸ் டூ அண்டர் திஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ யூ இமேஜின் இஃப் யூ ஹேவ் திஸ் திங்ஸ் அண்டர் யோர் ஜிஎஸ்டி, கன்சியூமர்ஸ்க்கு அது ரொம்ப கம்மியாக இருக்கும். கன்சியூமர்ஸ்க்கு பெட்ரோல் விலை ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ஆல்கஹால் இன்னும் சீப்பாக கிடைக்கும். ஓகே, பட் என்ன பண்ணுறோம், நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு அதை கொண்டு வராதனால ஹியூஜ் ரெவென்யூ வந்துட்டு அவங்களுக்கு போயிடுது. பட் கன்சியூமர்ஸ் என்ன ஆகுது, we have to like you have to pay lot. ஓகேங்களா, ரைட். then next, so that's it about positive பார்த்துட்டோம், then limitations பார்த்துட்டோம். ஓகேங்களா, then next what is about GST council. okay, so இந்த முடிவுகள்லாம் யார் எடுக்கிறாங்கன்னு சொன்னோம், GST council. so what is the work of GST council அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the function is to implement these things, like to give recommendations. ஓகேங்களா, ஸோ எந்த டேக்ஸ் லேப் வந்துட்டு என்ன கேட்டகரி ஃபுட்டை வந்துட்டு டேக்ஸ் லேப்ல கொண்டு வரணும். ஓகேங்களா, அந்த டெசிஷன்ஸ் எடுக்கிறது, எதுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் டேக்ஸ் போடணும்.
ஓகேயா? இந்த மாதிரி டெசிஷன்ஸ் எடுக்கிறதுலாம் யாரோட வேலை? GST கவுன்சிலோட வேலை. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஓகே, GST council is a constitutional body. So if it is a constitutional body, then it must have been established under some article. ஓகேங்களா? அப்போ அந்த ஆர்டிக்கிளை பார்த்து வச்சுக்கணும். ஸோ ஆர்டிக்கிள் 279A. Okay, article 279A. It was established by president. President தான் first இதை கவுன்சிலை உருவாக்குறாரு. ஓகேங்களா? ரைட். Then you have members. யாரெல்லாம் அதில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க? You have your union finance minister. Then union ministersலேயே வந்துட்டு minister of stateன்னு ஒரு கேட்டகரி இருப்பாங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய finance ministers. Then third one, you have all your state finance ministers. Okay, so currently you have members of 33. Okay, union territories along with the those who have union territories that have legislatures. ஓகேங்களா? எந்தெந்த யூனியன் டெரிட்டரிக்கு லெஜிஸ்லேச்சர் இருக்கோ அந்த யூனியன் டெரிட்டரி, தென் ரிமைனிங் ஸ்டேட்ஸ், தென் யுவர் 2 மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? இவங்க எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ வருது உங்களுக்கு? 33 மெம்பர்ஸ் கரண்டாக வந்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு ஓட்டிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் சிம்பிள் மெஜாரிட்டி. ஓகே, சிம்பிள் மெஜாரிட்டி. ஸோ இதில் உங்களுக்கு 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குது இல்லையா? ஸோ யூ ஹாவ் வெயிட்டேஜ் ஆஃப் ஓட்ஸ். ஓகே, ஒரு ஓட்டுக்கும் வெயிட்டேஜ் இருக்கு. ஓகே, ஸோ ஓட்டு வெயிட்டேஜ் பார்த்தீங்கன்னா 1/3 ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் 2/3 ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இதுக்கு வந்துட்டு அரௌண்ட் ஒரு 33% வரும், இதுக்கு ஒரு 66% வரும். மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2 மினிஸ்டர்ஸ், யூனியன் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு ஓட்டிங் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட ஓட்டு வந்துட்டு 2 × 33 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ வரும். ஓகேவா? தென் யூ ஹாவ் ரிமைனிங் ஸ்டேட் இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஸ்டேட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 மினிஸ்டர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஓகேன்னு ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவங்களோட வேல்யூவை 22 × 66 மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டையுமே என்ன பண்ணுவாங்க, எஸ்எஃப்ல ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ணப்போ இந்த டோட்டல் வெயிட்டேஜ் ஓட்டு இருக்கும் இல்லையா, அந்த வெயிட்டேஜில் 75% இருந்தால் மட்டும்தான் இட் கேன் பிகம் தே கேன் பாஸ் இட். புரிஞ்சா? ரைட். ஸோ இப்போ அதாவது ஃபார் ஈச் பர்சன் 1 ஓட்டுங்கிற கான்செப்ட் கிடையாது. ஈக்குவலான வேல்யூ கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கம்மி, என்னது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகம். ஸோ வாட் திஸ் ஷோஸ் யூ? திஸ் ஷோஸ் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் யாராவது யூனியன் தான் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? கிடையாது, இட்ஸ் ஆக்சுவலி கோஆபரேஷன் பிட்வீன் ஆல் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் கவர்மெண்ட்னு சொல்லணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகமான சே இருக்கு. தேர் ஓட் ஹை. ஓகே, லைக் தென் கோரம். ஓகேங்களா? கோரம் மீன்ஸ் வாட் இஸ் கோரம்? ஸோ ஒரு மீட்டிங் நீங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெம்பர்ஸ் மினிமமாக இருக்கணும் அப்படிங்கிறதா கோரம். ஃபார் திஸ் இஸ் ஹாஃப். ஓகே, ஃபார் ஜிஎஸ்டி கவுன்சில் கோரம் இஸ் ஹாஃப். ஓகே, ரைட். ஸோ ஆஃப்டர் ஆல் தீஸ் திங்ஸ், ஓகேங்களா, இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன ஆகுது, நம்மளுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஒவ்வொன்றுக்குமே லாஸஸ் வரும் இல்லையா? திடீர்னு லாஸ் அவங்களுக்கு வந்துட்டு மொத்தமாக அவங்கள்ட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் போச்சுன்னா அவங்களுக்கு லாஸ் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த லாஸை வந்துட்டு காம்பன்சேட் பண்ண தே பாட் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஆக்ட். ஓகேங்களா? ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் டு ஸ்டேட்ஸ் ஆக்ட் 2017. ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் டு ஸ்டேட்ஸ் ஆக்ட் 2017. So according to this, for the first 5 years, ஓகேங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேவ் டு கிவ் தம் டைரக்ட் காம்பன்சேஷன். ஃபுல் காம்பன்சேஷன் அமௌண்ட்டை டைரக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நியூஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க, லைக் தமிழ்நாடு will always say, லைக் அங்கேருந்து வர வேண்டிய காம்பன்சேஷன் இன்னும் வரவே இல்லை, கொடுக்கவே இல்லை, முடிக்கவே இல்லை. they will say these things. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு என்ன பண்ணணும், டைரக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? and after that it is over. Okay, so till now you see central government have given all these amounts. காம்பன்சேஷன் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? 5 இயர்ஸில் முடிஞ்சு. ஆஃப்டர் 5 இயர்ஸ், இப்போ 5 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. it ends in 2022. ஓகேங்களா? இப்போ 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ரைட். ஸோ இப்போயும் அவங்க வந்துட்டு கொடுக்கணுமான்னு கேட்டால் நோ நீட். ஓகேங்களா? தேர் நாட் obliged to give. பட் உங்களுக்கு என்ன ஆச்சு நடுவில், we had கொரோனா. ரைட். ஸோ கோவிட் பீரியடில் ஸ்டேட்ஸ் borrowed lot இல்லையா? அவங்களுக்கு ரெவென்யூ லாஸ் ஆயிடுச்சு, நிறைய borrow பண்ணிட்டாங்க. ஸோ டு காம்பன்சேட் தட் what they did, they have given cess. ஸோ அந்த சின் குட்ஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? 28% ப்ளஸ்
செஸ் பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த செஸ் அமௌண்ட் எல்லாம் யாருக்கு போகுது, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு போகுது. ஓகே, ஸோ தேட் இஸ் லைக் இட்ஸ் கோயிங் டு எண்ட் இன் 2026. ஓகேங்களா, அது ஒரு 5 இயர்ஸ்க்கு இருக்குது. 2026ல் வந்துட்டு அது எண்ட் ஆகுது அவங்களுக்கு கொடுத்த அந்த பீரியட். ஓகே, ஸோ இப்போ 2026 நெக்ஸ்ட் வர போகிறதுனால தேர் கோயிங் டு ஃபைனலைஸ் வெதர் டு கண்டினியூ வித் திஸ் ஆர் டு கோ ஃபார் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் ஃபார் திஸ் செஸ் கலெக்ஷன். ஓகேங்களா, காம்பன்சேஷன் டு ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றதையும் தேர் கோயிங் டு டிஸ்கஸ் இன் த அப்கமிங் GST கவுன்சில் மீட்டிங். Okay, so that's it about GST. Okay, thank you.